ஹாய் ஹலோ மக்களே, நாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். ஸோ மைண்ட் கிராஃப்டில் ஆல்ரெடி வந்து 3 பார்ட் வந்து நான் போட்டிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி விளாண்டதுனால அந்த வேர்ல்டே வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் புதுசாக ஆரம்பித்த வேர்ல்டில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. சரி, ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் ஸ்டோன் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்டோன் டூல்ஸ் வந்து செய்யணும், இனிமேல் தான் செய்யணும். நானே அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ஸ்டோன் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டேர்ட்டால் செஞ்ச இந்த சேது வீட்டில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போதைக்கு. அடுத்து நம்ம போக போக பெருசாக நான் கட்டிக்கிறேன். இப்போதைக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு சாப்பாடு பத்தவே இல்லைங்க, அதனால் நான் ஃபர்னேஸ் போட்டு குக் தான் பண்ணிக்கணும். இப்போ மட்டன் எடுத்து வச்சுக்கிறீங்க. அடுத்து ஃபியூயலுக்கு வந்து உட்டு இல்லையா, பிளாங்க்ஸ் தான் இருக்குது. சரி, இப்போ பிளாங்க்ஸ் நான் போடுறேன். பிளாங்க்ஸ் போட்டு அது குக்குடு மீட் ஆகட்டும். நீங்கள் இருட்டிடுச்சிங்க, நான் படுத்துடுறேன், அதான் நல்லது. இல்லைனா ஜாம்பி கிம்பின் எல்லாம் வருவாங்க, ஸ்கெலிட்டன் எல்லாம். ஓகே, விடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபர்னேஸ்லேருந்து குக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று தான் குக் ஆகிருக்கு. ராத்திரி ஃபுல்லாக தூங்கி ஒன்று தான் குக் ஆகிருக்குங்க. சரி, ஒன்று சாப்பிட்டுப்போம். மறக்குன்னு சாப்பிட்றான். ஓகே, இன்னொன்று எப்போ வரும்? வருது வந்துச்சு. ஓகே, 2 வந்துச்சு. இது 2த்தையும் சாப்பிட்றதுக்குள்ளே அடுத்தது நம்ம போட்டு வச்சுப்போம். இதையும் சாப்பிடு, அடுத்ததையும் சாப்பிட்ருவோம். அடுத்தது சாப்பிடலாம், கொஞ்சம் எங்களுக்கு சாப்பிட்டுப்போம். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சுன்னு தெரில. இப்போ நான் வந்து எங்கே ரெடி ஆகிட்டுருக்கேன்னா, பக்கத்தில் ஒரு பெரிய கேவ் பார்த்தாங்க. அந்த கேவுக்குள்ளே போயிட்டு உள்ளே என்னென்ன கிடைக்கிதோ எல்லாத்தையும் மைண்ட் பண்ணலான்னு ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டேன். பெரிய கேவாக என்னென்னு தெரில, ஆனால் ரொம்ப ஆழமாக போச்சு. சரி, நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எங்கன்னா அதுக்கு முன்னாடி மரம் நம்ம கொஞ்சம் வெட்டிக்கணுங்க, ஏன்னா மரம் நமக்கு கம்மியாக இருக்குது. இங்கே எங்கேயோ பார்த்தேனே மரத்தை. அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் தாங்க மரம் இருக்குது. ஒரு நதி மாதிரி இருந்துச்சு, அதை தாண்டி போகணும். கோழிலாம் ஓடுது. இந்த நதியை தாங்க தாண்டி போகணும். அங்கே தான் நிறைய மரம் இருந்துச்சு, அதை போய் நம்ம கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கிட்டு வருவோம். இங்கே தான் இருக்குது. எப்பா, இன்னும் இவ்வளோ மரம்! ஐயோ, பார்த்து போடாலே. இந்த கேவ் தாங்க சொன்னேன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த கேவாது, இந்த கேவ் தான் நினைக்கிறேன். இல்லையே, நான் பெருசாக பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம மரத்தை ஃபஸ்ட்டு வெட்டுவோம். பெருசாக பார்த்த மாதிரி ஞாபகம் ஓக் சாப்பிள் இங்கேருந்து கிடச்சிச்சு. சரி, நான் ஓக் மரத்தை தான் வெட்டணும். ஏன்னா ஓக் பிளாங்க் தான் எனக்கு தேவை. அதில் வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி ஒன்று கட்டிக்கலான்னு இருக்கேன். இப்போதைக்கு இதை வெட்டிக்கிறேன். வெட்டுறா. இன்னொன்று செடியை உடச்சி விடு, அப்போ தான் கீழே வரும். அது நல்லா உடச்சி விட்டு எடுத்துப்போங்க. அப்போ தான் நமக்கு நிறைய வுட்டு கிடைக்கும். நிறைய வுட்டு கிடைச்சா தான் அதை வச்சு நம்ம நிறைய ஓக் பிளாங்க் செய்ய முடியும். சரி, நம்ம இந்த மரத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ஒயிட் மரத்தை எடுப்போமா? கீழே நிறைய கிடக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சுப்போம், நமக்கு தேவைப்பட்டாலும் படும். நிறைய மரத்தை எவ்வளோ வுட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு வெயிட் பண்ணுங்கள். 11 வுட்டு இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் இதில் இந்த மரத்தில் ஒன்று எடுத்துப்போம், அதோடு நம்ம கிளம்பிடலாம். போதும் எனக்கு. ஓகே, இந்த மரத்தை வெட்டியாச்சு. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து எடுத்தாச்சு நிறைய மரத்தை. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான் வேலை. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஓக் பிளாங்க் செஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம மைனிங் போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஓகேங்க, நம்ம அப்படியே போவோம். இவனுக்கு பசிக்குதுங்க. சரி, நம்ம மட்டன் எடுத்து சாப்பிட்றோம். கச்சக்க மச்சக். ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம கிடச்ச பொருளை வச்சு நம்ம வுட்டில் நிறைய பிளாங்க் செஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோனில் நிறைய ஸ்வாடு செய்யணும். ஸ்வாடு, பிக்கேக்ஸ் எல்லாம் செஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம தோண்டும் போது ஈஸியாக இருக்கும் மைனிங் போகும்போது. பிக்கேக்ஸ் வந்து நம்ம 2-3 செஞ்சு வச்சுப்போங்க, அப்போ தான் நமக்கு. 2 செஞ்சாச்சு. ஷவல் 1 செஞ்சேன். ஆக்ஸ் 1 செய்யணுமே, ஆக்ஸ் 1 இருக்குது. சரி, இப்போ இந்த ஷவலை வச்சு இங்கே இருக்க அந்த டர்ட்டு வீடு எல்லாத்தையும் உடைக்கணும். அந்த குப்பமேட்டில் வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எல்லாத்தையும் உடச்சிட்டு நம்ம பிளாங்க்கால் ஒரு வீடு செய்வோம், அதான் சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய வுட்டை உடைச்சதே அந்த பிளாங்க்கில் வீடு செய்கிறதுக்கு தான் உடைச்சதே. இப்போ வந்து இந்த டர்ட் எல்லாத்தையும் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இங்கே ஆகாயத்தில் மிதந்துட்டுருக்கு 2, அதை மட்டும் உடைக்கணும். இது 1, அப்புறம் இங்கே 1, இங்கே 1, அவ்வளோதான். இப்போ பிளாங்க்கில் வீடு செய்யணும். பிளாங்க் எத்தனை இருக்கு என்கிட்ட? ஓகே, நம்மள்கிட்ட 30 இருக்குது. 30 போதுமா? ஓகே, நான் கொஞ்சம் பெருசாக செய்வோம். ரொம்ப பெருசாக செய்ய வேணாம், அப்புறமேட்டு பெருசாக செஞ்சுப்போம். உடச்சி விடு. இங்கேருந்து ஆரம்பிப்போம். அப்படியே வச்சுக்கிட்டே வா. ஓகே, நம்ம இப்போ தள்ளி வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி நேராக வந்து இங்கே வைக்கணும். இப்போ அப்படியே பின்னாடி வரணும்.
அப்படியே பின்னாடி வா, வச்சுட்டே வா. வை வை வை. ஓகே, இப்படி வச்சாச்சு. இப்போ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணணும். இங்கேருந்து கொண்டு வந்து அப்புறம் இங்கே ஒன்று வச்சு கரெக்டாக இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வாசலில் வந்து 2 கதவுக்கு விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வைக்கணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 2 இடம் விட்டுட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கேருந்து அப்படியே ஒரு படி இப்படியே வச்சுட்டே வருவோம். 1 2 3 4. என்னென்ன காலி ஆச்சு? ஐயா பிளாங்க்கு நம்ம செஞ்சு போனோம். மரத்தை வெட்டிட்டு வந்து பிளாங்காக மாற்றலைங்க. சரி, நம்ம பிளாங்காக மாற்றிப்போம். ஓகே, ஒன்று ஒன்றா தாங்க வருது. ஐயோ டென்ஷன் ஆகுது. சரி, ஒரேடியாக வா. ஒரேடியாக வரமாட்டேங்குது. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படியே வச்சுட்டே சுற்றி வச்சுட்டு வரணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஐயோ ஐயோ இதை வேறு உடைக்கணுமா? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, சைடில் ஒன்று, இங்கே இங்கே, அப்புறம் இங்கே இங்கே, அப்புறம் இந்த இடத்துல ஒன்று, அப்புறம் இது. இப்போ ஒரு ரோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரோ முடிக்கணும். 1 2 3 4 5 6 7. அவ்வளோதாங்க. இப்போ ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டோன் ஆக்ஸ் வச்சு உடச்சிடலாம். ஏன்னா ஓகே, உடைச்சாச்சு. இப்போ கதவு செய்யணுமே. அதுக்கு முன்னாடி இதை ஓரமாக வச்சுருவாங்க. ரொம்ப நடுவில் இருக்குது. ஸ்டோன் பிக்கெக்ஸ் எடுத்துப்போம். அதில் தான் அதை உடைக்க முடியும். என்னடா அது உடைய மாட்டேங்குது. நான் வேறு விட்டுறேன், தப்பு. ஓகே, இப்போ ஓரத்தில் அந்த ஃபர்னேஸை ஓரமாக வச்சுருவோம். இப்போ தான் பார்க்க வீடே நீட்டாக இருக்கும். ஓகே, ஓரமாக வச்சாச்சு. இப்போ பெட்டையும் நம்ம ஓரம் வைக்கணும். இந்த மூலையில் இங்கே ஒன்று வை. அப்புறம் கிராஃப்டிங் அது ஓரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம அந்த இடத்துல வர வச்சுப்போம். பெட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இந்த மூலையில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ கதவு செய்யணும்னா அது கிராஃப்டிங் டேபிளாக செய்யணும். நமக்கு மொத்தம் 2 கதவு வேணுங்க. என்னது 3? 3 கதவை தந்தாங்க. ஐயோ 3 கதவு வந்துருச்சுங்க. ஓகே, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இந்த கதை வந்து எதுக்குன்னு தெரில, இருந்தாலும் வச்சுப்போம். இப்போ நான் வந்து அந்த கேவ் மைனிங்க்கு போவோம். அது வந்து மைனிங் எங்கே இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த நதி கடந்து போவோம்ல, அங்கே தாங்க இருந்துச்சு. அந்த இடத்துல தான் கேவ் பார்த்தேன். பசிக்குது. ஆனால் இப்போ ஓகே சாப்பிட்ருவோம். ரெடியாக இருக்கணும். ஏன்னா ஹார்ட்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே எது வேணாலும் இருக்கலாம். ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஓகே, மேலே போ. இந்த இடத்துல தான் எங்கேயோ பார்த்தேன். இங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும். செத்துறக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல வேலை ஸ்வாடு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் உடன் ஸ்வாடு, ஸ்டோன் ஸ்வாடு. என்னடா அது? எப்போ கீழே இறங்குறது? இதாங்க அந்த கேவ். ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இது கீழே மட்டும் எப்படி? இந்த மரம் ஒன்று இருக்குது. நல்ல வேலை மரம் ஒன்று இருக்குது. டர்ட்டை வச்சு ஏதாவது ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படியாவது கீழே. ஐயோ, இங்கே பார்த்து போகணும். நம்ம இங்கே கீழே விழுந்து இங்கே லைஃப் குறைஞ்சின்னா கீழே ஏதாவது இருந்துச்சுன்னா அவ்வளோதான். க்ரீப்பர் எவனா வந்துட போகிறான். ஓகே, நம்ம இங்கே பிரிட்ஜ் மாதிரி ஒன்று செஞ்சுப்போம். இங்கேருந்து கீழே நம்ம போகிறதுக்கு ஒரு பாதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. நம்ம அப்படி ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி ஒன்று செஞ்சுப்போம். இது இப்போதைக்கு செஞ்சு முடிக்க முடியுமான்னு தெரில. நான் வேணால் கொஞ்ச நேரம் கழித்து பாதி செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வழியாக ஒரு பாதை மாதிரி செஞ்சுட்டேன். ஆனால் அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. நான் வந்து போய் தூங்கிட்டு காலைல வரேன். காய் சொல்லியா எந்திரிச்சு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம செஞ்ச இந்த பிரிட்ஜ் வழியாகவே நம்ம கீழே கேவுக்கு போகலாம். ஆனால் பயமாக இருக்குங்க. கீழே லைட்டாக விழுந்தாலுமே எவ்வளோ ஆழமாக இருக்கும். இங்கே கோல் இருக்குது. நான் கோல் எடுத்துக்கிறேன். கோல் நமக்கு தேவைப்படும். நான் இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டை போட்டேன். ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த் ஆயிடுச்சு அதனால். ஓகே, இந்த கோல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இங்கே இன்னும் நிறைய இருக்குது. நம்ம சுற்றி போய் எல்லா கோலையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் நிறைய டார்ச் எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா இது டார்ச் தான் மெயினு. நிறைய இதுக்கு தேவைப்படும் டார்ச்சு. அதில் இந்த கோலில் தான் செய்ய முடியும். அதனால் கோல் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது. அதனால் நம்ம எடுத்துக்கிட்டே எல்லாத்தையுமே எடுத்துப்போம். ஏன்னா வந்து அப்புறமேட்டு தேவைப்படுறப்பெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. இப்போயே நிறைய இதை எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஜாக்கிரதையாக கீழே போகணும். அதான் பயமாக இருக்குது. லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம இந்த உடச்சிப்போம். கொஞ்சம் இதையும் ஜாயின் பண்ணி விட்றோம். 1 2, அப்புறம் இங்கேயும் 1 2, இங்கே 1. லைட்டாக பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஐயோ கீழே விழுந்தால் செத்துரும். எல்லா பொருளும் கீழே விழுந்துடும். என்ன பண்ணுறது? லைட்டாக பயமாக இருக்குங்க. ஓகே, அதெல்லாம் ஜாயின் பண்ணோம். ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. ஏன்னா அப்புறமேட்டு இங்கே வந்தோன்னா விழுந்துருவோம்ல. அதுக்காக தான் இப்போயே பண்ணி வச்சுக்கிட்டேன். பயமாக இருக்குங்க. தெரியாதனமாக விழுந்துட்டேன்னா அவ்வளோதான். எல்லா பொருளும் காலியாயிரும். நிறைய பொருள் வச்சுருக்கேங்க நான். ஐயோ ஜாக்கிரதைடா பார்த்து. இப்போ
இப்போ இதையும் அதையும் கனெக்ட் பண்ணோம். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இந்த இதை ஸ்டெப்ஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒத்தையடி பாதை மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஸ்டெப்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டேன். இங்கே ஒரு இடத்துல மட்டும் விட்டுட்டேன். இங்கே 2, இன்னும் ஒன்று வீராலே என்னோட தலையாடிட்டுருக்கு. ஸ்னேக் பாபு அந்த மாதிரி தலையாட்டிகிட்ருக்கு. என்னாச்சுன்னு தெரில. சரி ஓகே, அது மேலே போயிடுச்சு. நான் செஞ்சால் படிக்கட்டு வழியாக ஆடெல்லாம் கீழே வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு வழியாக நான் கீழே வந்துட்டு இந்த ஓட்டையை மட்டும் அடைக்கணும். இந்த ஓட்டையை அடைச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நான் முன்னாடியே செஞ்சேன், இதை மட்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணிட்டேன். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சு என்னடா அவன் இதே பண்ணுறான்னு ஓடிட்டு போகிறீங்க, அதனால தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ கீழே இறங்கணும். ஜாக்கிரதையாக இறங்கலாலே, பார்த்து போடா. அது கீழே விழுந்தால் அவ்வளோதான், செத்துட்டான். கீழே டார்ச் நிறைய செஞ்சுக்கிட்டேன். ஒரு 12 இருக்குது, அதை வச்சு ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஐயோ என்னங்க மேலே போவேன்னு நினைக்கிறேன். மேலே வெளிச்சமாக இருக்குது. இருட்டை நோக்கி தான் போகணும். ஏன்னா இருட்டில் தான் நிறைய இருக்கும், வெளிச்சத்தில் அதிகமாக இருக்காது. அதுவும் மேலே தான் போகுது. நான் அது கீழே போவோம், பார்த்து போகணும், வந்துடக்கூடாது. அயன் தாங்க என்கிட்ட இல்லை, அயன் தான் வேணும் எனக்கு. சொல்லிகிட்டு இருக்கும் போது ஒரு அயன் கிடச்சிருச்சு, சூப்பரு. ஜாம்பி கிம்மி வந்துடும். என்னடா அது, ஜாம்பி வந்துட போகுது. தொட்டாவெல்லாம் விழுந்துருச்சு. கிரானைட் போல், கிரானைட்டான்னு தெரில. சரி ஓகே, இப்போ இங்கே ஒரு அயன் இருக்குது, நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். கீழே போகிறேன் ஃபஸ்ட்டு. நான் பார்த்து போகணும். இன்னும் ஒன்றுமே இல்லைங்க, கீழே போகிறதுக்கு படிக்கட்டி கூட இல்லை. இந்த அயனை எடுத்துக்கிறேன். இந்த அயன் ஒன்று இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒன்று தான் இருக்கு. 2 இருக்குது. ஓகே, 1 2 அயனு, வேறு எதுவும் இல்லையா? பாவீங்களா, 2 அயன் தான் இருக்குது. ஐயோ, கீழே என்ன இறங்கினா உடஞ்சிரும் போலையே. என்ன பண்ணுறது? கீழே ஒரு படிக்கட்டி மாதிரி செஞ்சுப்போம். ஓகே, இங்கே இது, அப்புறம் இந்த பக்கம் ஒரு 3. எவனும் வந்துட போகிறாங்க, பயமாக இருக்குது எனக்கு. 1 2 இன்னும் 1. அவ்வளோதான், படிக்கட்டி மாதிரி நம்ம செஞ்சாச்சு. இப்போ ஐயோ உள்ளே எவனோ வந்துட போகிறாங்க, பயமாக இருக்குது. இங்கே ஒரு டார்ச்சு, இங்கே ஒரு டார்ச்சு. என்கிட்ட 7 தான் இருக்குது. 1 ஓகே, எவனும் இல்லை. அயன் அங்கே இருக்குது. வேற எங்க யாருமே இல்லை இந்த இடத்துல. கீழேயும் போகல, இதுக்கு மேலே அங்கே ஏதோ சந்து மாதிரி போகுது. இருங்க, அங்கே போய் பார்ப்போம். அங்கேயும் யாருமே இல்லை இந்த இடத்துல. யாருமே இல்லை இந்த இடத்துல, ஒரு ஐட்டமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது, அயன் மட்டும் இருக்குது. இது நம்ம எடுத்து வச்சுப்போம், அயன் தான் நமக்கு தேவை. அதுக்காக தான் நான் வந்தேனே, மெயினாக அயனுக்காக தான் வந்தேன். கொஞ்சமாக அயன் இருக்கே, அது வரைக்கும் போதும். ரொம்ப டைம் ஆகும் போலையே. சரி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேங்க உங்களுக்கு. ஓகே கைஸ், நான் ஃபுல்லாக சுற்றி உடச்சிட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ அயன் இருக்குன்னு. இது எல்லாமே எனக்கு தான். 1 2 3 4 5 6 அயனு, 7 அயனு, 8 9 9 10 11 அயனு. கீழே வேறு ஒன்று இருக்குது, அதையும் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, கீழே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துப்போம். எத்தனை 12 13? ஓகே, அத்தனை அயன் இருக்குது. இப்போ நம்ம பொறுமையாக மேலே போயிடணும். நான் செஞ்சு வச்ச அந்த படிக்கட்டி எல்லாம் இப்போ தான் யூஸ் ஆக போகுது. இங்கே 1, அப்புறம் என்னடா அது பண்ணுதீங்க? இது ஏதோ லாமா இங்கேயே வந்திருக்கு. நான் மேலே ஏற வழியை காணும். சரி காய்ஸ், நான் மேலே ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஓரளவுக்கு நான் மேலே வந்துட்டேன். இதுதான் நான் செஞ்சு வச்ச அந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்தது. ஓகே, நான் வந்தாச்சு. இப்போ நம்ம உடச்ச வழி இங்கே தான் இருக்குது. நம்ம மேலே போயிடும். கிடச்ச அயன்லாம் போயிட்டு நம்ம வச்சுப்போம் வீட்டில். நிறைய அயன் கிடச்சிருக்குங்க. இதை வச்சு நான் ஓரளவுக்கு நிறைய டூல்ஸ்லாம் செஞ்சு வச்சுப்பேன். சரி, இப்போ வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே கைஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ கிடச்ச அயன் எல்லாத்தையும் நான் மெல்ட் பண்ண போனேன். ஓகே, இந்த ஃபர்னேஸில் ஃபியூயல் போட்டுட்டு நான் மேலே அந்த இதை அயனை போட்டேன்னா அயன் இங்கோட்டாக கிடச்சிரும். அந்த அயன் இங்கோட்டை வச்சு தான் நான் அயன் டூல்ஸ் செய்ய முடியும். சரி ஓகே, இப்போ நம்ம மைனிங் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அது மட்டும் இல்லாமல் அடுத்த என்ன வீடியோ போகணுங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. ஓகே காய்ஸ், பாய்.